சாம்பாருக்கு நான் முருங்கைக்கீரை சாம்பார் வைக்க போகிறேன். முருங்கைக்கீரை சாம்பாருக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. பருப்புலாம் சேர்த்து முடித்த உடனே தான் நான் முருங்கைக்கீரையை போடணுங்க. முருங்கைக்கீரை வந்து நாங்கள் கட் பண்ணக்கூடாதுன்னுவாங்க அம்மா. கட் பண்ணாமல் இது மாதிரி இப்படி ஒரு திருகு திருவி தான் போடணும். கடைசியாக போடணும் முருங்கைக்கீரை மட்டும். சாம்பார் வைக்கும்போது இதெல்லாம் போட்டுட்டு இது வந்து 2 கொதி தான் கொதிக்கணும்னுவாங்க. முருங்கை வெந்து கெடுன்னு சொல்லுவாங்க. அதனால் முருங்கையை நிறைய வேக வைக்கக்கூடாது. 2 கொதி தான் சாம்பார் வைக்கணும்னா இந்த மாதிரி 2 கொதி கொதித்த உடனே இப்படி ஒரு கலக்கி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. திரும்ப ஒரு கொதிக்கும். இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணி மூடிடணுங்க. இதுதான் முருங்கைக்கீரை சாம்பாரோட எங்கள் வீட்டில் இப்படி தாங்க வைப்போம். சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்த்தியான சாம்பார். காய்கறிகள் இல்லாத போது இந்த மாதிரி சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸிங்க. நல்லாவும் இருக்கும்.